ஹாய் கேஸ் எல்லாரும் அப்படிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சைனீஸ் சாப்பிட்டா நம்ம இறப்போமா மாட்டோமா, இறந்துவோம். ஸோ நம்ம ஏன் அப்படி டக்குன்னு இறந்ததோ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போதும். முன்னாடி ஸோ இந்த சைனைடோட அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎன் அப்படின்றது தான். ஸோ அதாவது கார்பனும் நைட்ரஜனும் பார்த்திங்கன்னா சேர்ந்துச்சுன்னா அதை தான் நம்ம சைனைடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைனைடோட இந்த கார்பன் நைட்ரஜனோட பார்த்திங்கன்னா இன்னும் சில ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா சேர்ந்து, அது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹைட்ரஜன் சைனைட், சோடியம் சைனைட், பொட்டாசியம் சைனைட் பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஸோ இந்த சைனைடு பார்த்திங்கன்னா எல்லா சைனைட் சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா நம்ம சாகிறதில்ல. ஒரு சில சைனைடு இப்போ இந்த 3 சொன்னல, ஸோ இந்த மாதிரியான இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இறக்குவோம். ஸோ இயற்கையாக கிடைக்கிற சில பொருட்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனைடு இருக்குது. ஸோ அப்போ ஏன் நம்ம அதை சாப்பிட்டா நம்ம சாகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? வெல், ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சைனைட் சாப்பிட்டா நம்ம எப்படி சாகணும், எதனால் நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சொன்ன இந்த 3 சைனைட், ஸோ அதில் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம்னா இப்போ இந்த சிஎன் அயான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வரும். ஸோ இந்த சிஎன் அயான்ஸ் நம்மளோட இந்த பிளட் ஸ்ட்ரீமில் பார்த்திங்க அப்படின்னா கலந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஆர்பிசியோட பார்த்திங்கன்னா சேர்ந்துடும். ஸோ இந்த ஆர்பிசியோட வேலை என்ன, லங்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வாங்கிட்டு அதை மற்ற பார்ட்ஸு கொண்டு போகிறது தான். ஸோ இந்த ஆக்சிஜன் இப்போ வாங்குறது அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பிளட்டில் இருக்கிற இந்த ஹீமோக்ளோபினில் தான். ஸோ ஆக்சிஜன் சேர வேண்டிய இந்த ஹீமோக்ளோபினில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனைட் பார்த்திங்கன்னா சேர்ந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் பாடின்னு பார்த்திங்கன்னா போகும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக பார்த்திங்கன்னா லங்ஸில் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் ஆகாமல் இது டீஆக்சிஜனேட்டடாகவே பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த பிளட்டு போகும்ல. ஸோ அது எல்லா செல்லுக்கும் பார்த்திங்கன்னா போகும். ஸோ இந்த எல்லா செல்லுக்கும் போகிறப்போ அந்த ஆக்சிஜன்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிக்கணும். ஸோ அந்த ஆக்சிஜனை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஒரு இதுதான். இப்போ நம்ம எப்போவுமே சாப்பிட்றது கிடையாது. இப்போ நம்ம எப்போவுமே மூச்சுட்டு இருக்கோம், எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. நம்ம சாப்பிட்றப்ப இந்த எனர்ஜியாக இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து எனர்ஜி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் பேர் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகும்னு சொன்னதில்ல. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஸோ இது வழியாக ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்றது வழியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வழியாக தான் ஆக்சிஜன் இந்த எனர்ஜியாக ஆக்சிஜன் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட இந்த சாப்பாட்டில் இருக்க இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜியாக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்குது இந்த எலக்ட்ரான்ஸோடையும் பார்த்திங்கன்னா போய் இப்போ சொன்ன இந்த சைனைடு இப்போ இந்த ஹீமோக்ளோபினில் கலந்துருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஹீமோக்ளோபினில் இருக்கிற இந்த சைனைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கும் பார்த்திங்க அப்படின்னா போயிடும். ஸோ அங்கே அது போய் இருக்கனால அங்கே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் எலக்ட்ரானும் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஸால் பார்த்திங்கன்னா இந்த ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதாவது நமக்கு தேவையான இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்லாக பார்த்திங்கன்னா இறந்துக்கிட்டே வரும். ஸோ இப்போ அந்த செல் இறக்குது அப்படின்னா ஸோ அந்த செல் இருக்கிற அந்த டிஷ்யூ டெட் ஆகும். ஸோ அந்த டிஷ்யூ டெட் ஆகிறப்போ அந்த ஆர்கன்ஸும் பார்த்திங்கன்னா டெட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அது மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்திங்கன்னா கொண்டுரும். ஸோ இப்போ சைனைடு பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஹார்ட்டில் ஏதாச்சும் அப்படின்னா ஹார்ட் டக்குன்னு வேலை செய்யாது, ஹார்ட் டெட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படியே டெட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சைனைட் சாப்பிட்டா நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல எல்லா இதுலேயும் இருக்குன்னு, சைனைடு நிறையா இயற்கையிலே கிடைக்கிற நேச்சுரல் பொருட்கள்லேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ஆப்பிள் சீட் தான். ஸோ ஆப்பிள் சீட்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா
நம்ம 1-2 ஆப்பிள் சீடை பார்த்திங்கன்னா சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா 250 ஆப்பிள் சீடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த சைனைட் கண்டென்ட் வந்து நம்மளை பார்த்திங்கன்னா கொள்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செரி இருக்குல்ல, அந்த செரியோட அந்த விதையிலையும் பார்த்திங்கன்னா இருக்காம். ஸோ அந்த செரி விதையும் பார்த்திங்கன்னா 250லாம் தேவையில்லை, 3 சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா ஒரு ஆளை கொள்றதுக்கு அந்த சைனைட் பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபே சொல்லிட்டு இப்போ நான் சுபாஷ், பாய்.